வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ் மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு வித்தியாசமான ஆரோக்கியமான குதிரைவாலி அரிசியில் நாங்கள் புட்டுக்கொத்து செய்ய போகிறோம். அந்த புட்டுக்கொத்தை இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். புட்டு நான் செய்ய போகிறேன், கொத்து என்னுடைய கணவர் கில்பர்ட் செய்ய போகிறார். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த செய்முறையோட தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்கோ நாங்கள் காணொளிக்குள்ள போவோம். அரைச்சுண்டு குதிரைவாலி அரிசி எடுத்து அதை வறுத்து நான் மாவாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரைவாலி அரிசி நல்ல வடிவாக வறுத்து எடுத்து நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, நல்ல சூப்பராக பூ போல் வந்திருக்குது. நல்ல மாவாக அரைப்பட்டிருக்குது. அதையும் நாங்கள் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்ச கோதுமை மா அரைச்சுண்டு இருக்குது. அதையும் இதுக்குள்ளே போடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மா. இதில் நான் ஒரு சுண்டை எடுத்துருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். இன்னும் ஒரு அரை சுண்டை எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்ப்போம். இதுக்கு தேவையான உப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் விரும்பினா தண்ணிக்குள்ளேயும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நான் இது மாவுக்குள்ளேயே டைரெக்டாக போடுறேன். இப்போ நாங்கள் இந்த மாவை எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். குதிரைவாலி அரிசி, மெட்டது சிவப்பு பச்சை அரிசி, மெட்டது கோதுமை மா, இந்த மூண்டும் சேர்ந்து உப்பும் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக இந்த தண்ணி கொதித்து வந்துட்டு, இங்கே பாருங்க நல்லா கொதித்து வந்துட்டுது. இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை புட்டுக்கு ஏற்ற பதத்தில் குழைச்சி எடுப்போம். புட்டு குழைக்கிறது அநேகமாக இல்லை இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நான் இந்த சமையல் முறையை காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். அதே நேரத்தில் குதிரைவாலி அரிசியும் இதுக்கெல்லாம் போட்டு இருக்கிறோம். அரிசி மா பாருங்க, கொஞ்சம் கட்டியான பகுதியை கொஞ்சம் குத்தி எடுத்து விட்டோம்னா சரி. ரெடி ஆயிட்டுது. பாருங்க, நல்ல புலபுலண்டு பஞ்சா பசுந்தாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த திருவி வச்சுருக்க தேங்காய் பூவை போடுவோம். பாதி தேங்காய் திருவி இருக்கிறேன். இப்போ போட்டுட்டு நல்ல ஒரு அகப்பக்காம்பாடை இப்படி கிளறி விட்டோம்னு சொன்னால் தேங்காயும் இந்த மாவும் ஒன்றோட ஒன்று கலந்து அவியைக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையையும் கொடுக்கும். அதுவும் உடனடி தேங்காய் நாங்கள் துருவி அதை புட்டுக்குள்ளே பூடைக்குள்ள இனி இல்லைன்ற ஒரு வாசனையும் ஒரு சுவையும் எங்களுக்கு கிடைக்கும். உடனடி தேங்காய் வேண்டி உடனே திருவி புட்டை வைக்கிறது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். பாருங்க, புட்டுமா ரெடி ஆயிட்டது. இனி நாங்கள் போட்டு அவிக்க வேண்டியதான். நீராவியில் அவிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் அதை இறக்கி எடுப்போம். இப்போ இந்த புட்டுக்கொத்துக்கு தேவையான கறியும் நான் செய்து முடிச்சிட்டேன். இறைச்சிக்கறி நல்ல வடிவாக வந்திருக்கு பாருங்க குழம்போட. இனி நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தம் செய்யும். எல்லாம் வெட்டி ஆயத்தம் பண்ணியாச்சு. இது கோவா, இது வெங்காயத்தாள். இது எங்களோட தோட்டத்தில் வெட்டி எடுத்த வெங்காயத்தாள்.
வெங்காயத்தாள். மற்றது கறிவேப்பிலை. மற்றது இது லீக்ஸ், இதுவும் வந்து எங்களோட தோட்டத்தான் லீக்ஸ் தான். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் போனன் வந்து இதுவும் தோட்டத்தான் முதல் வந்த காயல், அதுகளை பிடிங்கி எடுத்திருக்கிறேன். இந்த இருக்குது பாருங்க இந்த போனன். மற்றது உருளைக்கிழங்கு, இதுவும் தோட்டத்து உருளைக்கிழங்கு. இது சின்ன வெங்காயம். இது வந்து இந்த லீக்ஸில் வந்த எங்களோட வெங்காயத்தாளில் வந்த வெங்காயம். அந்த வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். 6 முட்டை அடித்து வச்சுருக்கிறேன். சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து இறைச்சிக்கறி ரெடியாகி இருக்குது. இதுக்கு தேவையான இந்த புட்டு கொத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது பாருங்க. சின்ன சீரகம், 6 முட்டை. இந்த முட்டைக்குள்ள வந்து மஞ்சள், உப்பு, மிளகுதூள் எல்லாம் சேர்த்து வடிவாக அடித்து வச்சுருக்குது. சாதமாக அடித்து வச்சுருக்கிறது. பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கிறேன். மற்றது உள்ளியும் 1-2 பல் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாயும் வட்டமாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். நாங்கள் செய்கிறதுக்கு ஆயத்தம் செய்வோம். முதல்ல வந்து எண்ணெய் விடணும். நாங்கள் புட்டுக்கொத்து செய்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டார் என்னுடைய கணவர் கில்பர்ட். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் விட்டாச்சு. இந்த எண்ணெயை விட்ட பிறகு பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் முதல்ல போட்டு வதக்குறார். ஏன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு மிரிவம் வந்து பொரியிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மண்டபடியாக அதை வந்து முதல்ல போட்டுருக்குறார். பிறகு வந்து இப்போ கறிவேப்பிலை போட்டுருக்கு. கொஞ்சம் வதங்கி வந்தோடனே வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வெங்காய தாளியில் வந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்கிறேன். இதுக்குள்ள வந்து கொஞ்சம் சின்ன சீரகம் போடுறார். சின்ன சீரகத்தையும் போட்டு நல்ல வடிவாக வதக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறார். கருக விடக்கூடாது, அடிப்பிடிக்கவும் விடக்கூடாது. அவதானமாக கரண்டியால் வதக்கி எடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து கோவா வெட்டி வச்ச கோவாவையும் போடுறார். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய தோட்டத்து லீக்ஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயத்தினுடைய தாள் எல்லாத்தையுமே போட்டு இப்போ வதக்க போகிறார். ஒன்றோட ஒன்று சேர்றபடி நல்ல வடிவாக வதக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மரக்கறிகள் எல்லாம் வதங்கிறதுக்காக, மற்றது சுவையை கூட்டுறதுக்காகவும் உப்பு போட்டு கொண்டிருக்கிறார். உப்பையும் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேரும்படி நல்ல வடிவாக கிளறி அதை வதக்கி எடுக்க வேணும். இப்படி வதங்கின கட்டத்தில் நடுவில் ஒரு வட்டம் மாதிரி போட்டிருக்கிறார். அதுக்குள்ள வந்து முட்டையை விட போகிறார். அதுக்குள்ள இந்த முட்டைக்குள்ள வந்து உப்பு, மஞ்சள், மிளகுதூள் எல்லாமே போட்டு இருக்குது. முட்டையை வந்து அடிப்பிடிக்க விடாமல் நல்ல வடிவாக கிளறி கொடுத்து கொண்டு இருக்கிறார். முட்டையும் வந்து இந்த போட்டிருக்கிற மரக்கறிகளோட இலைக்கறிகளோட நல்ல வடிவாக அதுவும் ஒரு புட்டுண்ட பதத்துக்கு உதிரியாக வர வேணும். அதுவரையும் நாங்கள் வதக்கி கொண்டு தான் இருக்கோம். அப்படித்தான் வதக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல உதிரியாக வந்துட்டு மரக்கறி முட்டையெல்லாம் அதுக்குள்ள வந்து நாங்கள் அவிச்சு வச்ச புட்டை சேர்த்து நல்ல வடிவாக கலந்தெடுக்க போகிறார். அதுக்காக புட்டை போட்டு கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு அளவான புட்டை நாங்கள் போட்டு கலந்தெடுக்கலாம். ஆனால் மரக்கறிகளும் குறைவாக இருக்கக்கூடாது, அதிகமாக இருந்தால் தான் இந்த புட்டுக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும். ரெண்டபடியாக நாங்கள் மரக்கறிகள் எல்லாம், அதாவது இலைக்கறிகள் எல்லாம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும்.
ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள நிறைய இலக்கறிகள் சேர்த்திருக்கிறோம், லீக்ஸ் சேர்த்திருக்கிறோம், போனன் சேர்த்திருக்கிறோம், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறோம், கோவா சேர்த்திருக்கிறோம். எல்லாமே ஆரோக்கியமான சத்துள்ள மிரக்கறிகள் தான் போட்டிருக்கிறோம். இந்த மிரக்கறிகளோட அதாவது குதிரைவாலி அரிசி, அதாவது உடலுக்கு வலிமை தரும், நல்ல ஆரோக்கியம் தரும் ஒரு குதிரைவாலி அரிசியோட இதுகும் இணையக்கில் எங்களுக்கு இனி இல்லைன்னு சொன்ன ஆரோக்கியமான ஒரு கொத்தாகத்தான் இந்த கொத்து அமையப்போகுது. என்றபடியாக இந்த ஆரோக்கியமான உணவு சமையலில் இந்த சமையலும் ஒரு ஆரோக்கிய உணவாக அடங்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான நல்ல வாசம் பெறுகுது, செய்து கொண்டிருக்கே நல்ல வாசம் பெறுகுது. நாங்கள் நிறைய இலக்கறிகள் முட்டையெல்லாம் நிறைய போட்டபடியாக 6 முட்டை போட்டபடியாக நல்ல சுவையான ஒரு புட்டு கொத்தா தான் இது வரப்போகுது. நாங்கள் இன்னும் இதை கொத்தி நல்ல வடிவாக கிளறி ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி உதிரியாக நல்ல வடிவாக கிளறி எடுக்க வேணும். பாருங்க எப்படி செய்து கொண்டு இருக்கிறார், நல்ல வடிவாக கொத்தி எடுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது கொத்து ரொட்டின்னு சொன்னால் அந்த கொத்துற கரண்டியால் கொத்துவினோம், ஆனால் நாங்கள் புட்டை வந்து இதால் தான் கொத்துறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்து வச்ச இறைச்சி கறி, இதுக்கு வந்து நான் மாட்டிறைச்சி பாவிச்சிருக்கிறேன். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் என்ன இறைச்சி வேணுமென்றாலும் பாவிக்கலாம், ஆட்டிறைச்சி பாவிக்கலாம், கோழி இறைச்சி பாவிக்கலாம், என்ன இறைச்சி வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் இந்த புட்டு கொத்துக்கு சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு மாட்டிறைச்சி தான் கலந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த கறிகளையும் போட்டு குழம்பு நாங்கள் அதிகமாக சேர்க்கல, என்னென்னு சொன்னால் உரைப்பு வந்து கூடிடும்னு சொல்லி, என்னென்னு சொன்னால் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், அதே நேரத்தில் மிளகு தூளும் முட்டைக்கு பாவிச்சிருக்கிறோம். மற்றது இந்த குழம்பு வைக்கல, இறைச்சி குழம்பு வைக்கல அதுக்கு மிளகாய்த்தூள், செத்தல் மிளகாய்த்தூள், அதாவது காய்ந்த மிளகாய்த்தூள், யாழ்ப்பாண முறையில் தயாரிக்கப்பட்ட காய்ந்த மிளகாய் தூளும் நாங்கள் இணைச்சிருக்கிறோம். என்றபடியாக குழம்பு அதிகமாக விடையில் உரைப்பு எங்களுக்கு காணாட்டிக்கு நாங்கள் அந்த குழம்பை பிறகு தயார் செய்த புட்டு கொத்துக்குள்ளே நாங்கள் மேலால் விட்டு சாப்பிடலாம். என்றபடியாக நாங்கள் இப்போ அளவான குழம்பு தான் சேர்த்திருக்கிறோம். அதிகமான குழம்பு இதுக்குள்ள விட்டமாக இருந்தால் ஒரு குளியல் பதத்துக்கு வந்துடும். புட்டு கொத்து அப்படி வரக்கூடாது, நல்ல உதிரியாக தான் பெற வேணும். என்றபடியாக நாங்கள் குழம்பை குறைச்சி இறைச்சியை கூடுதலாக போட்டு அளவான குழம்பை தான் சேர்க்க வேணும். இதில் நாங்கள் அவதானம் எடுக்க வேணும். ஏன்னு சொன்னால் புட்டுக்கொத்து வந்து குளியக்கூடாது, நல்ல உதிரியாக வரணும். இதில் நாங்கள் நல்ல கவனம் செலுத்த வேணும். அதே மாதிரி தான் கவனம் செலுத்தி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக பார்த்து போட்டுக்கொண்டு இருக்கிறார். போட்டு கிளறி எடுக்கிறார் பாருங்க. இப்போ வந்து மாக்கி என்று சொல்கிறது ஒரு சோஸ் உண்டு. அந்த சோஸையும் அதுக்குள்ள கொஞ்சம் இணைச்சு கொள்கிறார். என்னென்னு சொன்னால் இது வந்து சுவையை கூட்டும். இந்த கொத்துகள் செய்யக்கல நல்ல அகண்ட அடிப்பிடிக்காத கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லது. எங்களுக்கு இது அடிப்பிடிக்காத பாத்திரமாக இருக்குது, ஆனால் இன்னும் அகண்ட பாத்திரமாக இருந்தால் எங்களுக்கு இது கொத்துறதுக்கு வந்து சுகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் புட்டு கொத்து ரெடி ஆகிட்டது. என்னுடைய கணவர் கில்பர்ட் வந்து இதை சுவைச்சு பார்த்துட்டு சொல்ல போகிறார் எப்படி இருக்குதுண்டு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமான நல்ல வாசனை உள்ள சத்துக்கள் அடங்கிய ஒரு குதிரைவாலி அரிசி மாவில் செய்த ஒரு புட்டுக்கொத்து ரெடி ஆகிட்டது. பாருங்கோ, பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது, நல்ல வாசனை வருகுது. குதிரைவாலி அரிசியில் வந்து விதமான சாப்பாடுகள் எல்லாம் செய்வினோம். பொங்கல், இட்லி, தோசை, வடை, அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டியான சாப்பாடு வந்திருக்கும். ஆனால் முதல்ல புட்டுக்கொத்து செய்து நான் உங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறேன் குதிரைவாலி அரிசியில். நீங்களும் செய்து பாருங்கோ, இது ஆரோக்கியமான ஒரு உணவாகத்தான் இருக்குது. என்னபடியாக செய்து பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாத்தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆரோக்கியமான
அழகான சுவையான சாப்பாடுகள் உங்களுக்கு வந்தடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.